ஆரணி அருகே உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் கூழ்பார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அக்ராபாளையம் கிராமத்தில் பழமை வாய்ந்த கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கூழ்பார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் நெல் அறுவை எந்திரம், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் முதுகில் கொக்கி மாட்டி 100 அடி உயரத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி அம்மனுக்கு மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் மகளிர் விடுதியை தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு பார்வையிட்டார். கூடுவாஞ்சேரி பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இதில் பணிபுரியும் பெண்கள் தங்குவதற்காக சுமார் 6,44,00,000 மதிப்பீட்டில் 122 படுக்கைகளுடன் கூடிய 5 தளங்கள் கொண்ட வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத்திடம் கேட்டுக் கொண்டார். இதில் நீதித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் முருகானந்தம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராய் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழி அடுத்த காத்திருப்பு கிராமத்திலிருந்து நாகூர் செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் மது அருந்துவிட்டு அவ்வழியே செல்லும் மாணவ மாணவிகளை மதுபோதையில் அச்சுறுத்தி வருகின்றனர். இதையடுத்து நாகூர் கிராம மக்கள் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள உணவகத்தில் காலாவதியான கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் உள்ள உணவகங்களில் கெட்டுப்போன உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி சுகந்தன் தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அழுகி போன காய்கறிகள், காலாவதியான சுவைக்கூட்டு மசாலா, மாவு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 15 கிலோ சுவை கூட்டும் பொருள், 10 கிலோ கெட்டுப்போன நாட்டுக்கோழி கறி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அந்த உணவகங்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அர்த்தமுள்ள ஆன்மீக குறிப்பு என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் ஆன்மீக செம்மல் முத்துராமலிங்கம் பிள்ளை எழுதிய அர்த்தமுள்ள ஆன்மீகம் குறிப்பு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூலை மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்கசாந்தகுமார் வெளியிட, வில்லிவாக்கம் வணிகர் சங்க தலைவர் பசும்பொன் இராலெனின், கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ரஜினிராஜ், எஸ். கதிரேசன், SR பாண்டியன், கமலசேகரன், வடிவேல் பிள்ளை ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். நூலின் பொறுப்பாளர்கள் கிளாசிக் சீனிவாசன் மற்றும் ஜெயபிரகாஷ், ஜெய் கணேஷ், தீபக் ஆகியோர் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், ஆன்மீக நண்பர்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில, மாவட்ட பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச வீடற்ற விலங்குகள் தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தெருவில் வாழும் நாய்களுக்கு உணவு அளிப்பது மற்றும் பொதுமக்களிடமிருந்து நாய்களை பாதுகாப்பது குறித்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு ஏற்பட்டது. ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலிருந்து LG ரவுண்டானா வரை நடத்தப்பட்ட இந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள சண்டிகேஸ்வரர் கோவிலில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது தண்டீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் இயக்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் ஸ்டெப்ஸ் குரூப்ஸ் நடத்திய மாற்றுத்திறனாளி பெண்ணின் இசை நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.
ஸ்டெப்ஸ் குரூப்ஸ் டவுன் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூர் ரோட்டரி வழக்கு மற்றும் KSG கலை அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து மாற்றுத்திறனாளி சிறப்பு குழந்தைகளுக்கான இசை கச்சேரியை கல்லூரி வளாகத்தில் நடத்தினர். இதில் சிறப்பு திறன் கொண்ட பாடகி பென்சியின் இசை நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் நாகராஜன், ரோட்டரி கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட தலைவர் பிரபு மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பாடகி பென்சிக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள புனித சகாய மாதா ஆலயத்தில் சப்பர பவனி நடைபெற்றது. 100 ஆண்டு கடந்த புனித சகாய மாதா ஆலய விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையடுத்து நாள்தோறும் திருப்பலி, ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் மின்விளக்கு அலங்கார தேரில் எழுந்துருளிய அன்னையின் திருவுருவத்துடன் கூடிய சப்பர பவனி நகரின் முக்கிய சாலை வழியாக வந்து ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்லாயிரக்கணக்கான பூக்கள் பூத்து பிரையன் பூங்கா களை கட்டியுள்ளது. கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவிற்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் 2வது சீசனையொட்டி பிரையன் பூங்காவில் காதல் மலர்கள், ரோஜா மலர்கள் மற்றும் அஸ்ட்ரோமேரியா மலர்கள் போன்றவை பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. அடுத்த 2 மாதங்களில் மேலும் பூத்து சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் என்று எதிர்பார்ப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தில் நூற்றுக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகின்றன. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அத்திவரதர் வைபவ திருவிழா கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. இதையொட்டி வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அனந்தசரஸ் குளத்திலிருந்து வெளியே வந்த அத்திவரதர் 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளத்தில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் அனந்தசரஸ் குளத்தில் நூற்றுக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் குளத்திற்கு செல்ல முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குளத்தில் இறந்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.